ஒரு சாதாரண நாள். சூரியன் எழுகிறது. மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கிறார்கள். ஆனா ஒரு வீட்டுக்குள் ஒரு மொபைல் கால் மட்டும் அந்த குடும்பத்தின் உலகத்தையே நிறுத்திவிடுகிறது. Your report is positive. அந்த ஒரு வார்த்தை உடலை விட முதலில் மனதை உடைக்கிறது. கேன்சர். இந்த பெயரை கேட்டவுடன் மனிதனுக்கு முதலில் தோன்றுவது வலி இல்லை, பயம். கேன்சர் வந்தால் நம்மை கொல்வது நோய் மட்டுமில்லை, பணம். ட்ரீட்மெண்ட், டெஸ்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டே, ஐசியூ, மெடிசன்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை விட விலை உயர்ந்ததாக மாறுகிறது. கேன்சர் ஒரு நோயா என்று நினைத்தால் அது ஒரு பக்கம் மட்டுமே. மற்றொரு பக்கம் இது ஒரு சைலண்ட் பிசினஸ். ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்தவுடன் ஒலி மாறும், முகங்கள் மாறும். சிகிச்சை ஆரம்பிக்கும் முன் பில்லுகள் பேச ஆரம்பிக்கும். காரிடார்களில் மிஷின்ஸின் சத்தம், ஐசியூவில் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு விலை. இன்ஜெக்ஷன், ஸ்கேன், பிளட் டெஸ்ட், ஐசியூ ஸ்டே, அனைத்துக்கும் ஒரே மொழி, மணி. ஒரு பேஷண்ட் க்யூர் ஆகிறதுக்குள்ள ஒரு குடும்பம் ஃபினான்ஷியலா முழுமையாக சிதறிடும். சேவிங்ஸ் போகும், அசெட்ஸ் போகும், லோன் ஆரம்பிக்கும். இந்த இடத்தில்தான் மனசுக்குள் ஒரு வார்த்தை தோன்றும், இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ். இந்த ஒரு வார்த்தை நம்ம மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும். ஏதாவது நடந்தா இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா கேன்சர் வந்ததும் அந்த நம்பிக்கை சோதிக்கப்படும். பாலிசி பேப்பர்ல பெரிய எழுத்துல ஃபுல் கவர், ஆனா கீழே சின்ன எழுத்துல ஒரு பெரிய உண்மை, ரூம் லிமிட், கோபே, ஐசியூ ரெஸ்ட்ரிக்ஷன், வெயிட்டிங் பீரியட். இதெல்லாம் பேசப்படாத மௌன விதிகள். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாலிசி எடுக்கும்போது புன்னகையோட பேசுவார். ஆனா கிளைம் போடும்போது அதே குரல் மாறிடும். பாலிசி வேர்டிங்ஸ் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு தண்டனை மாதிரி இருக்கும். பெயினை விட பேப்பர் ஒர்க் அதிகமாக வலிக்கும். ஆனா எல்லா இன்சூரன்ஸும் அப்படி இல்லை. ஒரு ஹிடன் ரியாலிட்டி இருக்கு. ஏர்லி ஸ்டேஜ் கவர், அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் டபுள் பே அவுட், ரூம் ரெண்ட் லிமிட் இல்லாத கவர், கோபே இல்லாத ப்ரொடெக்ஷன், ஐசியூ சப்போர்ட், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர், ரெஸ்டரேஷன் பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்ஸ் பாலிசியில் இருக்குது. ஆனா அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்சூரன்ஸ்ல பிரச்சனை பாலிசி இல்லை, அவேர்னஸ் இல்லாதது தான். கேன்சர் வந்த பிறகு பாலிசி தேட முடியாது. கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி டிசிஷன் எடுக்கணும். ஒரு சின்ன கேள்வி, இன்று இரவு உங்களுக்கு ஒரு கால் வந்தா, யோர் ரிப்போர்ட் இஸ் பாசிட்டிவ். அந்த ஒரு சென்டென்ஸ் உங்க வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சிடும். பிஃபோர், ஆஃப்டர். அந்த மொமெண்ட்ல நீங்க கேட்க போறது ஒரே ஒரு விஷயம்தான், நாம் சர்வைவ் ஆக முடியுமா? கேன்சருக்கு எதிரா மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் சர்வைவல். அந்த நேரத்தில் உங்க கையில் எவ்வளவு கேஷ் இருக்கு அது முக்கியம் இல்லை, எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு அதுதான் முக்கியம். பாலிசி எடுத்திருக்கீங்களா? அதோட ரூல்ஸ் தெரியுமா? ரூம் லிமிட் இருக்கா? கோபே இருக்கா? அந்த ஆன்சர்ஸ் அப்போ தேட முடியாது. கேன்சர் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டு வராது. ரிச், புவர், யங், ஓல்ட் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அட்டாக் பண்ணும். ஸ்மார்ட் பீப்புள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்சூரன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, சர்வைவல் பிளானிங். ரைட் பாலிசி ரைட் டைம்ல எடுத்தா பெயின் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், ஃபேமிலி பிரேக் ஆகாது.
இந்த வாய்ஸ் உங்களுக்கு பயம் கொடுக்கல, உண்மையை காட்டதான். கேன்சர் வந்தால் உயிர் மட்டுமல்ல, டிக்னிட்டியும் சர்வைவ் ஆகணும். அதற்கான டிசிஷன் நீங்க இன்றே எடுக்கணும். இந்த சைலன்ஸுக்குள்ள ஒரு உண்மை இருக்கு.